வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிஃப்டி ரியாலிட்டி குறியீட்டில் ஒரு சில நிறுவனங்கள் அவற்றின் நில வங்கி, பிராண்ட் நற்பெயர், செயல்படுத்தும் திறன் மற்றும் நிதி வலிமை காரணமாக வலுவான மாற்று கொண்டுள்ளன. நிஃப்டி ரியாலிட்டி குறியீட்டில் உள்ள மோட் பங்குகளை ஆழமாக பார்ப்போம். அவற்றின் பலங்கள், பலவீனங்கள் மற்றும் நீண்டகால ஆற்றலை உள்ளடக்கியது பற்றியும் பார்ப்போம். 1. DLF லிமிடெட். மோட் டைப்: நில வங்கி ஆதிக்கம், பிராண்ட் நற்பெயர், வணிக ரியல் எஸ்டேட் தலைமை. முக்கிய பலங்கள்: இந்தியாவின் மிகப்பெரிய நில உரிமையாளர்களில் ஒருவர், குறிப்பாக டெல்லி NCR-இல். குடியிருப்பு மற்றும் வணிக ரியல் எஸ்டேட் இரண்டிலும் முன்னணி டெவலப்பர். DLF சைபர் சிட்டி மற்றும் பிற அலுவலக இடங்களிலிருந்து வலுவான வாடகை வருமானம். குத்தகை சொத்துக்களுக்கான GIC சிங்கப்பூரில் உள்ள இறையாண்மை செல்வ நிதி போன்ற உலகளாவிய நிதிகளுடன் கூட்டு முயற்சிகள். சமீபத்திய ஆண்டுகளில் கடனை கணிசமாக குறைத்த பிறகு திடையிருப்பு நிலை குறிப்பு. சவால்கள்: கடந்தகால நிறுவன நிர்வாக சிக்கல்கள் மற்றும் ஒழுங்குமுறை தடைகள். NCR சந்தையை அதிகமாக நம்பியிருப்பது பிராந்திய சரிவுகளுக்கு ஆளாக்குகிறது. நீண்ட கால சாத்தியக்கூறுகள்: DLF-இன் வணிக குத்தகை வணிகம் நீண்ட கால பணப்புழக்கத்தை கொண்டதாகும். புதிய ஆடம்பர திட்டங்களில் விரிவாக்கம் லாபத்தை அதிகரிக்கும். கடனை குறைப்பதிலும் நிதியை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவது ஒரு நல்ல அறிகுறி ஆகும். 2. பீனிக்ஸ் மில்ஸ் லிமிடெட். மோட் டைப்: சில்லறை ரியல் எஸ்டேட் முன்னணி, பிரீமியம் மால் உரிமை, நீண்ட கால வாடகை வருமானம். முக்கிய பலங்கள்: முக்கிய பெருநகரங்களில் பிரீமியம் ஷாப்பிங் மால்களை சொந்தமாக வைத்து இயக்குகிறது. சிறந்த சில்லறை பிராண்டுகளிலிருந்து தொடர்ச்சியான வாடகை வருமானம் நிலையான பணப்புழக்கத்தை உறுதி செய்கிறது. வலுவான பிராண்ட் ஈர்ப்பு காரணமாக அதன் மால்களில் அதிக ஆக்கிரமிப்பு விகிதங்கள். 2 நகரங்களில் தீவிரமாக விரிவடைந்து புதிய நுகர்வோர் தேவையை பிடிக்கிறது. சவால்கள்: சில்லறை விற்பனை இடம் சுழற்சியானது, மேலும் பொருளாதார மந்தநிலைகள் மால் வருவாயை பாதிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் வளர்ச்சி பௌதீக சில்லறை விற்பனைக்கு நீண்டகால அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும். நீண்ட கால சாத்தியக்கூறுகள்: மால்களில் விரிவாக்கம் மற்றும் கலப்பு பயன்பாட்டு மேம்பாடுகள் வாடகை வளர்ச்சியை தூண்டும். இந்தியாவின் வளர்ந்து வரும் நுகர்வு பழக்கம் பிரீமியம் மால்களுக்கு சாதகமாக உள்ளது. 3. மேக்ரோடெக் டெவலப்பர்கள். லோதா. மோட் டைப்: அதிக பிராண்ட் ரீகால், பிரீமியம் மற்றும் நடுத்தர வருமான வீட்டு ஆதிக்கம், வலுவான முன் விற்பனை மாதிரி. முக்கிய பலங்கள்: மும்பை, புனே மற்றும் பெங்களூருவில் வலுவான இருப்பை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய குடியிருப்பு டெவலப்பர்களில் ஒன்று. ஆடம்பர லோதா வேல் டவர்ஸ் மற்றும் மலிவு விலை பிரிவுகள் லோதா அமரா இரண்டிலும் வலுவான பிராண்ட். அதிகப்படியான நிலத்தை வைத்திருப்பதற்கு பதிலாக முன் விற்பனை மற்றும் கூட்டாண்மைகளில் கவனம் செலுத்தும் ஒரு சொத்தின் மாதிரியை பின்பற்றுகிறது. லண்டனில் உள்ள முக்கிய திட்டங்களுடன் இங்கிலாந்து சந்தையில் வளர்ந்து வரும் நிறுவனம். சவால்கள்: அதிக கடன் நிலைகள், இருப்பினும் நிறுவனம் அவற்றை குறைப்பதில் செயல்பட்டு வருகிறது. மும்பையின் நிலையற்ற ரியல் எஸ்டேட் சந்தையை சார்ந்திருத்தல். நீண்ட கால சாத்தியம்: இந்தியாவின் நகர்ப்புற வீட்டு தேவை இன்னும் குறைவாகவே உள்ளது. வலுவான செயல்படுத்தல் மற்றும் பிராண்ட் இமேஜ் சிறிய போட்டியாளர்களை விட அதற்கு ஒரு மேம்பட்ட நன்மையை அளிக்கிறது. 4. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் திட்டங்கள். மோட் டைப்: தென்னிந்தியாவின் கோட்டையாக குடியிருப்பு, வணிக மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய பலங்கள்: தென்னிந்தியாவில் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் மிகவும் மதிக்கப்படும் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களில் ஒருவர். குடியிருப்பு, அலுவலக இடங்கள், சில்லறை விற்பனை மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றில் பன்முகப்படுத்தப்பட்ட இருப்பு. வணிக திட்டங்களுக்காக பிளாக்ஸ்டோன், GIC மற்றும் பிற உலகளாவிய முதலீட்டாளர்களுடன் வலுவான கூட்டாண்மை. மும்பையில் விரிவடைவது இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சவால்கள்: பெங்களூரில் பிரிகேட் மற்றும் சோபாவிடமிருந்து போட்டியை எதிர்கொள்வது. குத்தகை அல்லது குடியிருப்புடன் ஒப்பிடும்போது விருந்தோம்பல் பிரிவு, ஹோட்டல்கள் மிகவும் நிலையற்றது. நீண்ட கால சாத்தியக்கூறு: தென்னிந்தியா இன்னும் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையாகும். மும்பை மற்றும் வணிக ரியல் எஸ்டேட்டில் பிரஸ்டீஜின் முன்னேற்றம் எதிர்கால லாபத்தை அதிகரிக்கும். 5. பிரிகேட் என்டர்பிரைசஸ். மோட் டைப்: தென்னிந்தியாவில் வலுவான பிராண்ட், அலுவலகம், குடியிருப்பு மற்றும் விருந்தோம்பல் துறைகளிலிருந்து பன்முகப்படுத்தப்பட்ட வருவாய். முக்கிய பலங்கள்: பெங்களூரு, சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்று. வணிக குத்தகையில் வலுவான கவனம் செலுத்துதல், நிலையற்ற குடியிருப்பு விற்பனையை சார்ந்திருப்பதை குறைத்தல். ஹோட்டல்கள் மற்றும் சில்லறை விற்பனை இடங்களிலிருந்து பன்முகப்படுத்தப்பட்ட வருவாய் திறன். ID பூங்காக்கள் மற்றும் அலுவலக இடங்களில் கவனம் செலுத்துவது நிலையான நீண்ட கால பணப்புழக்கத்தை உறுதி செய்கிறது. சவால்கள்: வணிக குத்தகையுடன் ஒப்பிடும்போது குடியிருப்பு ரியல் எஸ்டேட் வளர்ச்சி மெதுவாக உள்ளது. விருந்தோம்பலுக்கு அதிக வெளிப்பாடு, இது சுழற்சி முறையில் இருக்கலாம். நீண்ட கால சாத்தியம்: பெங்களூருவின் ID துறை வளர்ச்சி என்பது அலுவலக இடங்களுக்கான தொடர்ச்சியான தேவையை குறிக்கிறது. அலுவலக குத்தகை வணிகம் நிலையான பணப்புழக்கங்களை வழங்கும், இது மேலும் மீள்தன்மை கொண்டது. இறுதி எண்ணங்கள்: 5 நிறுவனங்களும் வலுவான அகழிகளை கொண்டுள்ளன, ஆனால் அவற்றின் பலம் வெவ்வேறு பகுதிகளில் உள்ளன. DLF மற்றும் பிரஸ்டீஜ் வணிக மற்றும் குடியிருப்பு கலவை, வலுவான நில வங்கி. பீனிக்ஸ் மில்ஸ் தூய சில்லறை விற்பனை, நிலையான வாடகை வருமானம். மேக்ரோடெக் லோதா அதிக அளவு குடியிருப்பு விற்பனை, பிரீமியம் பிராண்ட். பிரிகேட் ID அலுவலக இடம் மற்றும் விருந்தோம்பல், தென்னிந்தியா ஆதிக்கம்.
தாங்கள் டீமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் 0 தாக்கான லிங்க் கொடுத்திருக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.